அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவர்களே, 8ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் 2வது பாடமான ஹாபி டேர்ன்ஸ் இன்டு எ சக்சஸ்ஃபுல் கேரியர் அப்படிங்கிற இந்த 2வது பாடத்தில் செக்ஷன் 2வை நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 1 நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 2. செக்ஷன் 1ல் ஒரு கதையை பார்த்தோம், மணியோட கதை. அவர் ஒரு ரைட்டர். இப்போ நம்ம செக்ஷன் 2வில் இன்னொருவருடைய கதையை பார்க்க போகிறோம், ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி ஒரு உண்மை கதை, ட்ரூ ஸ்டோரி, ஒரு உண்மை கதை. 2வது பாடம் இங்கிலீஷ் பாடத்தில், 8ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் 2வது பாடத்தில் செக்ஷன் 2 பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த செக்ஷன் 2 ஆஃப் த ஹாபி டேர்ன்ஸ் இன்டு எ சக்சஸ்ஃபுல் கேரியர் அப்படிங்கிற லெசனில் பார்க்க போகிறோம். முதல்ல இவர் தான் இந்த கதையினுடைய கதாநாயகன், சரியா? அவருக்கு என்ன பேரு, அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி ஜெயிச்சாரு அப்படி நம்ம என்ன செய்யலாம், இந்த கதையில பார்க்கலாம், இவருடைய ஸ்டோரியில பார்க்கலாம். முதல்ல ஸ்டோரியோடைய சம்மரி, இந்த கதையினுடைய சம்மரி ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம பார்த்தோமே, நம்ம புக்கில் படம் போட்டிருக்காங்கல்ல, இவருடைய பேர் என்ன பேருன்னா அஜய் குமார் கார்க் அப்படிங்கிற அவருடைய பேர். இப்போ இவருடைய கதையை நம்ம சுருக்கமாக முதல்ல பார்த்துருவோம். அஜய்குமார் கார்க் என்ற இந்த நபருடைய பேரு, ஒரு 3 வயசா இருக்கும்போது அவருக்கு ஒரு இடத்துல அடிபடுது, இன்ஜுரி. அந்த அடிபட்ட அந்த காயத்துக்கு மருந்து போடும்போது, மருந்து சாப்பிடும்போது சில மருந்துகள் பக்க விளைவு ஏற்படுத்தும். டாக்டருடைய உதவி இல்லாமல் நம்மளா மருந்து வாங்கி சாப்பிட்டாலும், அல்லது நம்ம மருந்து நம்ம உடம்பு அந்த மருந்துக்கு ஒத்துக்கிடலைனாலும் நம்ம உடம்புல சில சைடு எஃபெக்ட் ஏற்படும். அதே மாதிரி அஜயுடைய உடம்புல ஏற்பட்ட அந்த காயத்துக்கு, அவர் சின்ன பிள்ளை 3 வயசா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது அந்த காயத்துக்கு மருந்து சாப்பிடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பக்க விளைவுல அவருக்கு என்ன ஆயிப்போச்சு, பெர்மனன்ட்லி டெஃப், அவருக்கு காது கேட்காம போயிடுச்சு. அப்போ அந்த காது கேட்காத அந்த இதை அவர் அப்பா பார்த்துட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, ஃபாதர் பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க. அப்போ டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்றாங்க. அவங்களால அந்த காது கேட்காத அந்த நோயை, அந்த சைடு எஃபெக்ட் குணமாக்க முடியல. அவர் பெர்மனண்டாவே என்ன செஞ்சார் அப்படின்னா, காது கேட்காம போயிடுச்சு. அப்போ 3 வயசு வரைக்கும் காது கேட்டுட்டு பேசிட்டு இருந்த ஆளு இப்ப பேசுவாரு, ஆனா அவருக்கு காது கேட்காது. அப்போ அவருடைய அப்பா ஃபாதர் என்ன செய்றாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு பெயிண்ட் செட்டு வாங்கி கொடுக்குறாரு விளையாடுறது. வண்ண கிரையான்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி தண்ணியில நினைச்சு விளையாடக்கூடிய, தண்ணியில முக்கி விளையாடக்கூடிய அந்த பெயிண்ட் செட்டை வாங்கி கொடுக்குறாரு. அவர் என்ன செய்யறாரு, அதை வச்சு என்ன செய்யறாரு அப்படின்னா, செவர்ல, நோட்டு தாளில் எல்லா பக்கமும் வரைகிறார். அவ அப்பா கவனிக்கிறாரு, நம்ம பையன் நல்ல பெயிண்ட் வரைகிறான், நம்ம நல்ல ஓவியம், நம்ம பையன் நல்ல ஓவியம் வரைகிறான், நல்ல ஆர்ட்லாம் பண்றான் அப்படின்னு நினைச்சாரு. ஸ்ரீ ஷா லால் அப்படிங்கிறவர்கிட்ட கூட்டு போறாரு. அவர் ஒரு பெயிண்டர், ஒரு ஆர்டிஸ்ட். அவங்கள்ட்ட போய் அவர்கிட்ட என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய மகனை போய் சேர்க்கிறார். அவன் அந்த பையன் அஜய் என்ன செய்யறா அப்படின்னா, அந்த பையன் அவர்கிட்ட போய் பெயிண்டிங்கை கத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆஷா தேவிங்கிற ஒரு பெயிண்டர்கிட்ட போய் அப்ரெண்டிஸா சேர்றாரு. அந்த ஆஷா தேவி என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அஜய்க்கு ட்ரெடிஷனல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங், அதாவது மினியேச்சர் பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அஜய்க்கு, ஒரு பெயிண்டிங் கலையை அஜய்க்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு என்ன செய்றாரு அப்படின்னா, அவர் அந்த கலர், அந்த படம் வரைய ஆரம்பிக்கிறார். அந்த படம் வரைய ஆரம்பிக்கும் போது ஆஷா தேவியுடைய அவங்களுடைய கல்வியினால, அவங்கள்ட்ட படிச்ச அந்த இதனால, ப்ரிப்பேரிங் கலர்ஸ் அண்ட் பிரஷஸ், அவர் என்ன செய்றாரு அப்படின்னா, கலர்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, பிரஷ் எப்படி தயாரிக்கிறது, ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மொத்தம் 3 கலர் தான் இருக்கும். அந்த 3 கலரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வெவ்வேறு கலர்களை உருவாக்க முடியும். அந்த டெக்னாலஜில அஜய் நல்ல பாண்டித்துவம் பெறார். அவரு ஒரு மினியேச்சர் ஸ்டைல்ல குட்டியான அளவுல ஓவியம் வரையில ரொம்ப பெரிய திறமை வாய்ந்த ஆகிட்டார், ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். கிரியேட்டிங் இமேஜஸ் ஆன் எ கிரெயின் ஆஃப் ரைஸ். மேலும் அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியில பொடிஞ்ச சின்ன அளவுல ஓவியம் வரைகிறதுக்கு அவருக்கு திறமை இருந்துச்சு. அவருடைய அந்த ஓவியத்தை பெரிய ஆர்ட் கலர்ல வச்சு என்ன செய்றாங்க அப்படின்னா, விற்பனைக்கு வைக்கிறாங்க. மொத்தம் 150 பெயிண்டிங் இருந்துச்சு அவருடைய பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்ல 144 வித்து போச்சு.
அப்புறம் இவருடைய புகழ் மேலும் மேலும் பரவ ஆரம்பிக்குது. 2004ல் அஜய்க்கு வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னா தேசிய அவார்டு கொடுக்கப்பட்டுச்சு. தேசிய அவார்டு யாரு கொடுத்தா அப்படின்னா, அதாவது தேசிய விருது கொடுக்கப்பட்டுச்சு. அது யாரு கொடுத்தா அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கொடுத்தார். இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க கொடுத்தாங்க. சரியா? இதுதான் அஜயினுடைய சுருக்கமான ஒரு ஸ்டோரி. அப்ப அஜய்குமார் கிரேக் என்பவர் யாரு? அவர் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவருக்கு காது கேட்காம போயிடுச்சு. அவர் ஒரு பெயிண்டரா வந்து செஞ்சாரு, ஓவியரா வளர்ந்தார். இது எதனால அப்படின்னா அவருடைய பழக்கத்தினால், ஹாபியினால். அவருக்கு என்னதான் ஹாபி இருந்துச்சு, தன்னுடைய ஓய்வு நேர பழக்கம் எதா இருந்துச்சு, பெயிண்ட் வரைகிறது தான் ஹாபியா இருந்துச்சு. அதை வச்சு என்ன செஞ்சிட்டாரு, அவரு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய வாழ்க்கை அதை வச்சு பெருசாயிடுச்சு. இப்போ நம்ம கதைக்குள்ள போவோம், அந்த ஸ்டோரிக்குள்ள போவோம். இது கலர்ஸ், பெயிண்ட் அண்ட் ப்ரெஸ், கலர்ஸ் அண்ட் ப்ரெஸ். இதை வச்சு என்ன செய்யறாங்க, சின்ன பிள்ளை இப்படி கோலாமலையா கிச்ச மாதிரி. அஜய் யூஸ் பண்ண ப்ரெஸ் வந்து என்ன அப்படின்னா சிங்கிள் ஹேர் ப்ரெஸ். ஒரே ஒரு இலை தான் இருக்கும், மொத்தமா ஒண்ணுதான் இருக்கும், நிறைய இருக்காது அவருடைய இது. சரியா? இது வந்து ஆர்ட் கேலரி. இந்த மாதிரி ஒரு ஆள் வரைஞ்ச ஓவியத்தை செவரு ஃபுல்லா மாட்டி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் இந்த இதை பார்வையிட வருவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு பிடிச்ச ஓவியத்தை என்ன செய்வாங்க, இந்த ஓவியம் எனக்கு பிடிச்சிருக்குன்னா அது என்ன விலை போட்டிருக்கு அந்த விலைக்கு அவர் வாங்கிட்டு போயிடுவார். இது அஜயினுடைய ஆர்ட் கேலரியுடைய மாடல். இது அஜய் இந்த மாதிரி என்ன செஞ்சாரு, ஒருத்தனுடைய ஓவியத்தை கண்காட்சிக்கு வச்சாரு. அதுல நிறைய பேர் 144 வித்து போச்சு. அவருடைய சாதனை அது. அதுக்கடுத்து இவர் தான்பா அஜய். சரியா? இவர் தன்னுடைய ஓவிய திறமையினால புகழ் பெற்று வழங்கினார். அவர் எதை யூஸ் பண்றாரு பாருங்க, சிங்கிள் ஹேர்டு பிரஸத்தை யூஸ் பண்றாரு. அஜய்க்கு சொல்லி கொடுத்தாங்களா ஆஷா தேவி, அந்த ஆஷா தேவி வரைஞ்ச மினியேச்சர் பெயிண்ட் தான் இது. இந்த பெயிண்டிங் வந்து ஆஷா தேவி வரைஞ்ச மினியேச்சர் பெயிண்ட். பார்க்க நல்லா இருக்குல்ல. அவங்க ஒரு திறமைசாலியான ஒரு டீச்சர் தான். அவங்க தான் அஜய்க்கு சொல்லி கொடுத்தாங்க. அஜய் வந்து தன்னுடைய அவார்டை வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாங்கும்போது உள்ள போட்டோ. மினியேச்சர் பெயிண்டிங், மினியேச்சர் பெயிண்டிங்னு ஒரு வார்த்தை வருதுல்ல, அதாவது குட்டியான அளவில் உள்ள பெயிண்டிங். அது இந்த மாதிரி. இதெல்லாம் அஜய் வரைந்த ஓவியங்கள் தான். முகலாய சாம்ராஜ்யத்தை பற்றி, அந்த காலகட்டத்தை பற்றி அஜய் வரைந்த ஓவியங்கள். இது விநாயகர், இது அந்த தோட்டம், அரண்மனை தோட்டங்கள். சரியா? இவர் தான் அஜய். சரி, அஜய் வந்து தன்னுடைய ஓவியத்துக்கு வந்து என்ன செஞ்சாரு, ஒரு கண்ணாடியை பயன்படுத்த, மேக்னிஃபையிங் கிளாஸ், உருப்பெருக்கி கண்ணாடி. நம்ம கடையில் வாங்க கை வந்து பார்த்தா பெருசா தெரியுமா, அந்த கண்ணாடி. எழுத்து நம்ம புக்கை அதை வச்சு பார்த்தா எழுத்து பெருசா தெரியுமில்ல, அந்த இது. கை பெருசா தெரியும், எழுத்து பெருசா தெரியும். அந்த கண்ணாடிக்கு என்ன பேரு, மேக்னிஃபையிங் கிளாஸ். அதை யூஸ் பண்ணிட்டு அவர் என்ன செய்வார் அப்படின்னா ஓவியம் வரைவார். வச்சிருக்காரா, இதை மேக்னிஃபையிங் கிளாஸ். இந்த இருக்கு இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ். இங்கேயும் பாருங்க, அவர் அந்த கண்ணாடியை வச்சுதான் வரைகிறார். மேக்னிஃபையிங் கிளாஸ், உருப்பெருக்கி கண்ணாடி. இது அவர் வரைஞ்ச ஓவியங்கள் பின்னாடி இருக்கு. சரியா? இது அந்த கலர் பாக்ஸ். இதுல தொட்டு தான் என்ன செய்வாரு, அந்த ஓவியத்தை வரைவார். சரியா? இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டோரிக்குள்ள போவோம். வாசிக்க மாணவர்கள் தங்க மனசுக்குள்ள என்ன செய்யுங்க, வாசிங்க. உங்க புக் எடுத்து வச்சுக்கிடுங்க. உங்க புக்ல 2வது பாடத்துல செக்ஷன் 2 எடுத்து வச்சுக்கிடுங்க. டேக் டென்ஸ் அண்ட் ரீட் திஸ் செக்ஷன் அலவுட். சத்தம் போட்டு வாசிக்க. ஃபர்ஸ்ட், அஜய்குமார் கிரேக் இஸ் a very talented young artist. முதல் வரி என்ன சொல்ல அப்படின்னா, அஜய்குமார் கார்க் இஸ் a very talented young artist. ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஓவியர். யாரு? அஜய்குமார் கார்க். He lives in ஜெய்ப்பூர். அவர் வந்து ஜெய்ப்பூர்ல வசிக்கிறார். ஜெய்ப்பூர் என்ற ஒரு நகரத்துல வசிக்கிறார். இந்தியா. He lives in ஜெய்ப்பூர், இந்தியா. இந்தியாவில் உள்ள ஜெய்ப்பூர் என்ற நகரத்தில் அவர் வசிக்கிறார். His childhood was going on well. அவருடைய சிறு பிராயம், குழந்தை வயசு, குழந்தைத்தன்மை, அந்த பருவம் இருக்குல்ல, குழந்தை பருவம், அது நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. எப்போ, எது வரைக்கும்? until he suffered an injury at the age of 3. அவரு கீழே விழுந்து அடிபடக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் he suffered.
அந்த பாதிக்கப்பட்ட அந்த தருணம் வரைக்கும் அவருடைய குழந்தை பருவம் நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. அவரு அந்த இன்ஜுரினா என்னது? காயம் ஏற்பட்டதுனால அவர் அந்த பாதிக்கப்பட்டாரு. அது வரைக்கும் அவருடைய குழந்தை பருவம் நல்லா போயிடுச்சு. அந்த காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அஜய் வாஸ் ட்ரீட்டட். காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. பட் தட் தட் ட்ரீட்மெண்ட் லெஃப்ட் ஹிம் பெர்மனன்ட்லி டெஃப்ட். அந்த ட்ரீட்மெண்ட் அந்த மருத்துவ அவருக்கு அந்த மருத்துவ சிகிச்சை அளிச்சாங்களா, அந்த சிகிச்சை அவருக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா காது கேதாளத்தன்மையை உருவாக்கிடுச்சு. பெர்மனன்ட்லி டெஃப்ட். அவர்கிட்ட விட்டுட்டு போயிடுச்சு. லெஃப்ட் ஹிம் பெர்மனன்ட்லி டெஃப்ட். அஜய் வாஸ் ட்ரீட்டட் பட் தட் ட்ரீட்மெண்ட் லெஃப்ட் ஹிம் பெர்மனன்ட்லி டெஃப்ட். டெஃப்னா காது கேளாதது, காது கேளாம போச்சு. அவருக்கு பெர்மனன்ட்ல நிரந்தரமா காது கேட்காம போச்சு. எது? அந்த சிகிச்சை. His parents tried several hospitals to cure his impairment. அவருடைய அந்த காது கேளாத அந்த தன்மைக்காக, அது இருக்குங்கிறதுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸ் tried several hospitals. நிறைய ஆஸ்பத்திரியா தூக்கிட்டு போனாங்க தன்னுடைய குழந்தைய. to cure his impairment. அவருடைய காது கேளாத அந்த தன்மையை கியூர் பண்றதுக்காக, குணப்படுத்துவதற்காக. கியூர்னா குணப்படுத்துவதற்காக எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆனா பட் இட் டிடன்ட் கியூர் ஹிம். ஆனா அப்படி ஆஸ்பத்திரிக்கு போனது மிச்சம். ஆனா பட் இட் டிடன்ட் கியூர் ஹிம். அது குணப்படுத்தல் அவனை. ஹிஸ் ஃபாதர் ஒரு நாள் ஒன்ஸ் பாட் ஹிம் ஏ பெயிண்ட் செட் டு பிளே. தன் பையனுக்கு அவங்க அப்பா வந்து பெயிண்ட் செட், பென்சில், அதாவது கலர் பென்சில் கலர் கிரையான்ஸ் அடங்கிய ஒரு செட்டை, வண்ண கிரையான்ஸ் அடங்கிய செட்டை வந்து கொடுக்கிறார். பெயிண்ட் செட் ஹிம் டு பிளே. ஒன்ஸ் பாட் ஹிம் ஏ பெயிண்ட் செட் டு பிளே. அவ அப்பா வாங்கி கொடுக்கிறார். இதை வாங்கி வச்சிருந்த அஜய், அந்த சின்ன பையன் அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. சந்தோஷமா பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறான், அதாவது வரைகிறான். ஹி பெயிண்டட் ஆன் த வால்ஸ். செவர்ல பெயிண்ட் அடிக்கிறான், வரைகிறான். ஃப்ளோர்ஸ், தரையில பெயிண்ட் அடிக்கிறான், எக்ஸெட்ரா. எல்லா இடங்களிலும் பெயிண்ட் அடிக்கிறான். ஹி லுக்டு ஹாப்பிலி. அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இப்போ அது வரைக்கும் காது காலாம உமனாமுஞ்சி மாதிரி அமைதியா இருந்தவன் அப்பா இந்த பெயிண்ட் செட்டை வாங்கி கொடுத்த உடனே சந்தோஷமா இருக்கு. ஹி லுக்டு ஹாப்பிலி while using the paint set. அவன் சந்தோஷமா இருக்கான் எப்போ? while using the paint set that was gifted to him. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயிண்ட் செட்டை வச்சு விளையாடும் போது, வரையும் போது, ஏன்னா வண்ண கலர்களை வந்து சேர்த்து அடிக்கும் போது அவன் சந்தோஷமா இருக்கான். He looked happily while using the paint set that was gifted to him. Soon, Ajay's father realized that Ajay was talented in painting. சீக்கிரமாகவே அஜய்ஸ் ஃபாதர், அப்பா உணர்ந்துட்டாரு, உணர்ந்து விட்டார், that Ajay was talented in painting. வரைகிறதுல அஜய் வந்து ரொம்ப டேலண்ட் ஆயிட்டான், ரொம்ப சிறந்தவன் ஆயிட்டான், நல்லா வரைகிறான் அப்படின்னு அவர் உணர்ந்துட்டார். அப்ப அவ அப்பா வந்து அஜய் நல்ல பெயிண்ட் அடிக்கிறான், நல்ல வரைகிறான், நல்ல ஓவியம் வரைகிறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, when Ajay was 5 years old, அவனுக்கு 5 வயசா இருக்கும்போது, a court artist of Dholpur, ராஜஸ்தான், ஸ்ரீ ஷா லால், ராஜஸ்தான்ல உள்ள ஸ்ரீஷா ஷால் என்ற ஒரு ஓவியத்தை கொண்டு போய் அஜயினுடைய ஓவியங்களை காட்டுறார். saw his painting and was very impressed with his work. ஸ்ரீஷா ஷால் வந்து என்ன செய்றார் அப்படின்னா, அந்த ஓவியர் அஜயினுடைய பெயிண்டிங்கை பார்த்துட்டு, அந்த ஓவியங்களை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறார், ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார். அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டார் வித் ஹிஸ் ஒர்க். அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்ட உடனே நல்லா பண்றான் அந்த பையன் அப்படின்னு சொல்றார். தென் அப்படி அவன் ஓவியம் நல்லா வரைகிறேன்னு சொன்ன உடனே அந்த 5 வயசு பையனை he then took Ajay and started training him. அஜயை தான் பக்கம் எடுத்துக்கிட்டு அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறார். தன்னோட ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டார். அப்போ he then took Ajay and started training him. அவனுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, and started ஆரம்பித்தார், training him. அவனுக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டார், அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் எஜுகேஷன், அவருடைய ஓவிய கல்வியை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அஜய் ட்ரைடு டெய்லரிங். அவன் பெரியவன் ஆயிட்டான்,
அவன் என்ன செஞ்சான், தன்னோட ஓவியம் தான் படிக்க போனான். ஆனா இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, திடீர்னு அவன் டெய்லரிங் என்ன செய்யறான், ட்ரை பண்றான். டெய்லரிங்னா தெரியுமில்ல, தையல். தைக்கிறதுக்காக அந்த இதுக்காக ட்ரை பண்றான். ஆனா பட் that didn't make him happy. ஆனா தைக்கிறதுக்காக அவன் டெய்லரிங் அந்த தொழிலை மேற்கொள்ளும் போது that didn't make him happy. அந்த டெய்லரிங் தொழிலானது அவனுக்கு சந்தோஷத்தை தரல. So he went back painting. பெரியவனான சம்பாதிக்கணுங்கிறதுக்காக டெய்லரிங்க்கு போனான், ஓவியத்தை துற விட்டுட்டு. ஆனா அது அவனுக்கு என்ன செய்யல, சந்தோஷத்தை தரல, ஹாப்பியை தரல. அதனால he went back, திரும்ப வந்துட்டான். he went back to painting. பெயிண்டிங்க்கு திரும்ப வந்துட்டான். he became an, இப்போ பெயிண்டிங் திரும்ப வந்து வரைய ஆரம்பிக்கிறான். he became an apprentice. he became an apprentice. அவன் ஒரு ஆள்கிட்ட போய் வேலைக்கு சேர்றான், ஓவியராக. அப்ரெண்டிஸ். அப்ரெண்டிஸ்னா வார்த்தை ஞாபகம் இருக்கா? என்ன வார்த்தை? வடிவேல்கிட்ட 2 பேர் வந்து அப்ரெண்டிஸா சேருவாங்களே, அந்த மாதிரி வார்த்தை. அப்ரெண்டிஸ்னா ஒரு ஆள்கிட்ட வேலைக்கு சேரு. யார்கிட்ட போய் வேலைக்கு சேர்றா அப்படின்னா, ஆஃப் ஆஷா தேவி. அவங்கள்ட்ட தொழில் கத்துக்கிறது. அவங்க சொல்லி தருவாங்க, வேலைக்கும் சேர்ந்துக்கணும், தொழிலும் சொல்லி தருவாங்க. இவங்க ஆஷா தேவி என்ற ஒரு பெரிய கிரேட் ஆர்டிஸ்ட, பெயிண்டர்கிட்ட போய், ஓவியர்கிட்ட போய் இவன் போய் என்ன செய்யறான், அப்ரெண்டிஸா சேர்றான். அவங்க அஜய்க்கு வந்து என்ன செய்வாங்க, மேலும் ஓவியத்தில் உள்ள மேலும் சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்காக போய் சேர்ந்திருக்கான். she taught Ajay the old and dyeing technique of traditional Indian miniature. she taught, அந்த ஆஷா தேவிங்கிற இந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அஜய்க்கு சொல்லி கொடுத்தாங்க. she taught Ajay the old and dyeing technique of traditional Indian miniature. அதாவது பழங்காலத்திய ஒரு ஓவிய கலையை கத்துக் கொடுத்தாங்க. அது இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு, செத்து போய்கிட்டு இருக்கு. அதை யாரும் இப்ப கவனிக்கல. அந்த மாதிரி கலையை விட்டுட்டாங்க. அந்த கலையை அஜய்க்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, ட்ரெடிஷனல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங். அதாவது நம்ம பார்த்தோம்ல, இந்த மாதிரி சின்ன பெயிண்டிங், குட்டி குட்டி அளவுக்கு பெயிண்டிங். இதை வந்து எப்படி வரையணும் அப்படின்னா, ஒரு முறுப்பறிக்க கண்ணாடி வச்சு தான் வரைய முடியும். இந்த மாதிரி உள்ள பெயிண்டிங் பேர் மினியேச்சர் பெயிண்டிங். இந்த கலை அப்போதைக்கு இறந்து போய்கிட்டு இருந்துச்சு, யாருமே அதை கவனிக்கல. அதை யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆஷா தேவி அப்படின்னா அஜய்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இவர் தான் அஜய்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ அந்த ட்ரெடிஷனல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங்கை வந்து ஆஷா தேவி வந்து யாருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அஜய்க்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ அதை அவர் படிச்சுக்கிட்டார். he mastered, அவர் அதில் தலை சிறந்து வழங்கினார். the technique of preparing colors and brushes and gained the knowledge of the paintings. அப்போ அந்த ஆஷா தேவிட்ட போய் அவங்க அப்ரெண்டிஸா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாம் அவரை மாஸ்டர் ஆக்கிடுச்சு. he mastered, ஒரு தலை சிறந்த ஆளா மாத்திட்டு. the technique of preparing colors, கலரை ப்ரிப்பேர் பண்றது, அண்ட் பிரஷஸ், தூரிகையை பெயிண்ட் வரைவாங்கல்ல அந்த பிரஷ், அதை ப்ரிப்பேர் பண்றது. அண்ட் கெயின்ட், அவர் பெற்றுக்கொண்டார் the knowledge of the paintings. நாலெட்ஜ்னா அறிவு, ஓவியத்தினுடைய அறிவை அவர் என்ன செஞ்சுட்டாரு, பெற்றுக்கிட்டார். soon he became an accomplished artist in the miniature style. அதாவது குட்டி அளவிலான ஓவியங்களை வரையறதுல அவர் ஒரு சிறந்த ஆளா மாறிட்டார். யாரு? சிறந்த ஆர்டிஸ்டா மாறிட்டார். சிறந்த ஆர்டிஸ்ட், அவர் ஆர்டிஸ்டா மாறிட்டார். he uses, அவர் யூஸ் பண்ணாரு a magnifying glass. நான் கொஞ்சம் எழுத்த பெருசாகி இருக்கேன் பாத்தீங்களா? மேக்னிஃபையிங் கிளாஸ்னா என்னது? உருப்பெருக்கி கண்ணாடி. இந்த மாதிரி இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க கடையில. சரியா? பக்கத்து கடையில கேட்டா கூட தெரியும். அந்த கண்ணை அந்த கிளாஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா எழுத்து பெருசா தெரியும், கை பெருசா தெரியும், விரல் ரேகை தெரியும். அப்ப மேக்னிஃபையிங் கிளாஸ், he uses a magnifying glass and a single haired brush. நான் சொன்னேன்ல, ஒரே ஒரு தூரிகை தான் இருக்கும். ஃபார் மினியேச்சர் பெயிண்டிங், ஃபார் அவரு என்ன செஞ்சாரு, he uses a magnifying glass and a single haired brush for miniature paintings that depict Indian culture. சரியா? அப்போ இந்தியன் கல்ச்சர், அதாவது இந்தியனுடைய
இந்திய நாட்டினுடைய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கக்கூடிய அந்த மினியேச்சர் பெயிண்டை வச்சு என்ன செஞ்சாரு, பெயிண்டிங்ஸை வரைஞ்சார். எதை வச்சு? மேக்னிஃபையிங் கிளாஸ், அப்புறம் சிங்கிள் ஹேர்டு பிரஷ், இதை வச்சு வரைஞ்சார். சரியா? அப்போ he uses a magnifying glass and a single head brush for miniature painting that depicts Indian culture. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டெபிக்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை படத்துல வரைஞ்சு காமிக்கிறது. சரியா? டெபிக்ஸ் அப்படின்னு பேரு, அதுக்கு பேரு படத்துல வரைஞ்சு காமிக்கிறது. சரியா? அப்போ அவர் அந்த மேக்னிஃபையிங் கிளாஸை வச்சு தன்னுடைய இந்திய கலாச்சாரத்தை படங்கள்ல வரைஞ்சு காமிச்சார். Ajay is gifted in the practice of creating images on a grain of rice. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அஜய் இஸ் கிஃப்டட், அஜய்க்கு அதாவது வழங்கப்பட்ட ஒரு விஷயம், ஒரு கொடை. இந்த பிராக்டிஸ் ஆஃப் கிரியேட்டிங் இமேஜஸ் ஆன் எ கிரெயின் ஆஃப் ரைஸ். ஒரு அரிசியில இந்த மாதிரி அரிசி இருக்குன்னு வைங்களேன், அந்த அரிசியில அதுவே சின்னது, அதுல என்ன செய்யறாரு அப்படின்னா கிரியேட்டிங் இமேஜஸ், உருவங்களை வரைகிறார். அது கடவுளோட உருவமா இருக்கலாம், ஏதாவது ஒரு உருவமா வரைகிறார். அந்த திறமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அஜய் எக்ஸிபிட்டட் ஹிஸ் ஒர்க், தன்னுடைய அந்த பெயிண்டிங்ஸை காட்சிப்படுத்துறார். அண்ட் சோல்ட், எங்க காட்சிப்படுத்துறாரு யாம் இருக்கா? அஜய் எக்ஸிபிட்டட் ஹிஸ் ஒர்க் எங்க காட்சிப்படுத்த முடியும்? ஆர்ட் கேலரியில. நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி இடங்கள்ல தான் காட்சிப்படுத்த முடியும். அவர் தன்னுடைய ஒர்க்கை இப்படி காட்சிப்படுத்தணும். மக்கள் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, பிடிச்சவங்க அந்தந்த ஓவியங்களை வாங்கிட்டு போவாங்க. இப்படி மொத்தம் 180 ஓவியங்களை காட்சிப்படுத்தினார். யாரு? அஜய். சரியா? 150 பெயிண்டிங்ஸை காட்சிப்படுத்தினாரு. அஜய் எக்ஸிபிட்டட் ஹிஸ் ஒர்க், தன்னுடைய ஓவியங்களை காட்சிப்படுத்தினாரு. அண்ட் சோல்டு 144 அவுட் ஆஃப் த 150 பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளேட். 150 பெயிண்டிங்ஸை ஓவியங்களை காட்சிப்படுத்தினாரு. அதுல 144 வித்துருச்சு. He continued to show his work throughout India, the United States and the United Kingdom. இப்போ அவருக்கு இந்த 144 வித்த உடனே தன்னுடைய மத்த ஓவியங்கள் இன்னும் நிறைய வரைஞ்சி இந்தியா ஃபுல்லாவே என்ன செஞ்சார் அப்படின்னா காட்சிப்படுத்தினார், ஆர்ட் கேலரியில வச்சார். அதுக்கப்புறம் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்னதுப்பா? அமெரிக்கா, யுஎஸ்ஏ, அமெரிக்காவிலே காட்சிப்படுத்தினார். அண்ட் த யுனைடெட் கிங்டம்னா என்னது? இங்கிலாந்து, அங்கேயும் காட்சிப்படுத்தினார். அப்ப தன்னுடைய ஓவியங்களை சின்ன வயசுல அந்த படிச்சுக்கிட்ட அந்த ஹாபி அவருக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியா மாறிடுச்சு. அந்த இடங்கள்ல காட்சிப்படுத்தி தன்னுடைய ஓவியங்களை வித்துக்கிட்டார். இன் 2004, 2004 அஜய் வாஸ் அவார்டட் a national award of accomplishment from the Indian President Dr. APJ அப்துல் கலாம். அவருடைய சாதனைகளை பாராட்டி 2004 இந்திய ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. யாருக்கு? அஜய்க்கு. சரியா? அஜய்க்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பெயிண்டிங், இந்த ஓவியத்தை தவிர அவர்கிட்ட வேற என்ன சிறப்புலாம் இருந்துச்சு அப்படின்னா, அஜய் வாஸ் ஆல்சோ வெரி ஆக்டிவ்லி இன்வால்வ்டு இன் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் வித் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இன் இந்தியா. இந்த ஓவியங்களை தவிர்த்துட்டு அதுல வரக்கூடிய பணத்துல கொஞ்சம் பணத்தை அவருக்கு காது காக்காதுல்ல, அதே மாதிரி காது காக்காம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செஞ்சார். அஜய் இஸ் ஆல்சோ வெரி ஆக்டிவ்லி இன்வால்வ்டு, ரொம்ப உற்சாகமா கலந்து கொண்டார். இதுல இந்த வெல்ஃபேர் ஆஃப் நலன்ல, இந்த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் வித் ஹியரிங் இம்பேர்மெண்ட், யாருக்கெல்லாம் காது கேட்காம இருக்குதோ அவங்களுடைய நலத்துல இவர் ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிட்டார். எதுக்கு? அவங்களுக்கு உதவி செஞ்சார். அண்ட் ஹஸ் பீன் த எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஆஃப் த டெஃப் அண்ட் டம், காது கேளாமையும் ஊமையா இருப்பாங்கல்ல அவங்களுடைய அமைப்புல இவர் ஒரு மெம்பர். யாரு? அஜய்.
and has been the executive member of the deaf and dumb. காது காணாமல் அப்புறம் வாய் பேச முடியாமல் இருப்பாங்கல்ல, அந்த அமைப்புல இவர் ஒரு மெம்பரா இருந்தார். டெஃப் அண்ட் டம்ப் அசோசியேஷன் இன் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல உள்ள அந்த அசோசியேஷனுடைய மெம்பரா அவர் இருந்தார். காது காணாத அப்புறம் ஊமையா இருக்கக்கூடிய வாய் பேசாதவங்களுடைய அமைப்புல ராஜஸ்தான்ல இருக்கு. அந்த அமைப்புல அந்த அசோசியேஷன்ல இவர் ஒரு மெம்பரா இருந்தார். அதுக்கான உதவி செஞ்சார். he also gives free training. ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்தார். யாருக்கு? டு ஹியரிங் இம்பேர்டு சில்ட்ரன் இன் ஜெய்ப்பூர். யாரெல்லாம் காது கேளாம இருந்தாங்களோ ஜெய்ப்பூர்ல அவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்தார். as well as children in orphanage in காந்தி நகர் ஜெய்ப்பூர். அனாதையா இருக்கக்கூடிய அனாதைகள் இல்லத்துல வாழ்ந்த சிறுவர்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்தார். எங்க இருக்காது? அது ஒரு ஆர்பனேஜ். அது எங்க இருக்கு அப்படின்னா காந்தி நகர்ல இருந்துச்சு. ஆர்பனேஜ்னா அனாதை இல்லம். சரியா? அனாதை இல்லம். அந்த அனாதை இல்லத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அவர் ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்தார். யாரு? அஜய். ஃப்ரீ ட்ரைனிங் யாருக்கெல்லாம் கொடுத்தாரு? ஹியரிங் இம்பேர்டு காது காலாதவங்களுக்கும் அனாதை இல்லங்கள்ல உள்ள குழந்தைகளுக்கும் கொடுத்தாரு. ஒன் ஆஃப் த அஜய்ஸ் கரண்ட் கோல்ஸ் இஸ் டு ரீவிட்டலைஸ் the dying art of traditional miniature Indian painting. One of the Ajay's current goalsனா நோக்கம், அவருடைய உயர்ந்த நோக்கம், அவருக்கு வருங்கால கனவுன்னு வச்சுக்கலாம். அவருடைய கனவு என்ன அப்படின்னா is to revitalize, திரும்ப உயிர்ப்பிக்கணும், திரும்ப உயிர் கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா அந்த டையிங், செத்துக்கொண்டு இறந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆர்ட், கலையாகிய ஆர்ட் ஆஃப் ட்ரெடிஷனல் மினியேச்சர் பெயிண்ட் இந்தியன் பெயிண்டிங், இறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சின்ன அளவில் வரையக்கூடிய ஓவிய கலையை அவர் மினியேச்சர் பெயிண்டிங்க உயிர் கொடுத்து அதை வாழ வைக்கணும் அப்படிங்கிற அவருடைய நோக்கமா இருந்துச்சு, உயர்ந்த நோக்கமா இருந்துச்சு. இது பெரிய கலியில ஒரு கேள்வியில் வரும்போது கொஸ்டின்ல வரும், வாட் இஸ் அஜய்ஸ் கோல்? ஒன் ஆஃப் அஜய்ஸ் கோல் இஸ் டு ரீவிட்டலைஸ் த டையிங் ஆர்ட் ஆஃப் ட்ரெடிஷனல் மினியேச்சர் இந்தியன் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். அஜய்ஸ் லைஃப் ஷோஸ் அஸ், அஜயனுடைய அந்த லைஃப் நம்மளுக்கு காட்டுகிறது that we can turn our hobby or passion into a successful career. அப்ப அஜயினுடைய லைஃப் நம்மளுக்கு காமிக்குது, நம்மளுடைய அந்த ஓய்வு நேர பழக்கம், நம்மளுடைய விருப்பமான செயல்கள் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை ஒரு சக்சஸ்ஃபுல் கேரியர், ஒரு நல்ல வெற்றிகரமான வாழ்க்கையா மாற்றும். இஃப் வி ஆர் ரெடி டு லேர்ன், எப்போ நாம அதை கத்துக்கிற தயாரா இருக்கணும். இஃப் வி ஆர் ரெடி டு லேர்ன் அண்ட் டெவலப் அவர் ஸ்கில்ஸ், நம்மளுடைய திறமைகளை என்ன செய்யணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும், நம்மளுடைய திறமைகளை முன்னேற்றணும். நம்ம எப்போதும் சும்மா விளையாடிக்கிட்டு நேரம் போய்கிட்டு இருக்கணும். நம்மளுடைய திறமை என்ன நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை கத்துக்கணும், அதை டெவலப் பண்ணணும். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த ஹாபியானது நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைக்கு என்ன செஞ்சிடும், உயர்த்தி. இதுதான் அஜயினுடைய வாழ்க்கை கதை. இது உண்மையில் நடந்த கதை. இப்பவும் அஜய்குமார் கார்க் இருக்காரு, அவரு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய பெயிண்டிங் உலகம் ஃபுல்லா என்ன செஞ்சுட்டு இருக்கு, வித்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு காது கேளாம போனாலும் அதை வச்சு அவர் என்ன செய்யல, சோர்ந்து உட்கார்ந்துடல. தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய அப்பா வாங்கி கொடுத்த அந்த பெயிண்ட் செட்டை வாங்கிட்டு கத்துக்கிட்டு என்ன செஞ்சார், இந்த மாதிரி மினியேச்சர் பெயிண்டை வரைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் அப்படின்னா அது மூலமா தன்னுடைய திறமைகளை வரைஞ்சுக்கிட்டு லால் அவர்கள்ட்டையும் ஆஷா தேவிட்டையும் போய் படிச்சுக்கிட்டு மேற்கொண்டு தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு சிறந்து விளங்கினார். அதனால இந்திய அரசாங்கம் அவருக்கு ஒரு அவார்டு கூட கொடுத்தது. சரியா? அப்படிப்பட்ட மக்களா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய திறமைகளை வளர்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில பின்னாடி நல்ல நிலைக்கு வரணும்னா நம்முடைய திறமைகளையும் நம்முடைய ஸ்கில்ஸ்களையும் நல்ல முறையில வளர்த்து நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றணும். அதுதான் இந்த பாடம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. தேங்க்யூ கைஸ்.